الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فسيكفيكهم الله وهو السميع العليم. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني يا رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜிலிருந்து திரும்பக்கூடிய புனிதமான காலத்திலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அந்த நசீபை அல்லாஹ் தஆலா குடும்பத்தோடு தந்தல் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 18 அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய தினம் என்பது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஷஹீதாக்கப்பட்ட தினம் என்பதை நம்முடைய கவனத்திலே வைப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய யதார்த்தமான வாழ்க்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் நேரத்திலே இப்படி சொல்வார்கள்: அவர்கள் வெட்கத்திற்கு சொந்தக்காரர்கள், அதிகமாக வெட்கமுடையவர்கள், அந்த சஹாபி அவர்கள் மிக பேணுதலுடையவர்கள் என்பதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதிகமான நேரத்திலே சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு தடவை சொல்வார்கள்: என்னுடைய மகள் 2 பெண் மக்களை அவர்களுக்கு நான் திருமணம் முடித்து கொடுத்திருக்கின்றேன். அல்லாஹ் தஆலா விதியிலே நாடி எனக்கு அதிகமான பெண் குழந்தைகளை அல்லாஹ் தந்திருந்தால், ஒரு பெண் குழந்தை இறந்து அதற்கடுத்து இன்னொரு பெண் குழந்தை இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக எத்தனை பெண் குழந்தைகள் இருந்தாலும் அத்தனை பெண் குழந்தையையும் உஸ்மான் கானுக்கு நான் திருமணம் முடித்து கொடுத்திருப்பேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன வரலாறை பார்க்கின்றோம். காரணம் என்னவென்றால், அவ்வளவு உண்மையானவர்களாக, உத்தமமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்களாக, சீதேவியான வாழ்க்கையாக அந்த சஹாபி வாழ்ந்தார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உறுதியமானம் கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்றால், உலகத்திலே ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு மனிதர் ரோல் மாடலாக அமைந்திருப்பார், முன்மாதிரியாக அமைந்திருப்பார். உலகத்திலே என்னுடைய ஆசிரியரை போன்று, என்னுடைய செய்கை போன்று நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டேன் என்பதாக நாம் சொல்லுவதை போன்று ஒருவரை ரோல் மாடலாக உலகத்திலே பெற வேண்டுமானால் அதற்கு முன்னுதாரணமாக இருப்பது ஹஜ்ரத் உஸ்மானுடைய வாழ்க்கை முன்னுதாரணமாக அமைந்திருக்கிறது. அவர்கள் எல்லா விஷயங்களிலுமே மிக முன்னோடியாக அமைந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் நேரத்திலே அதிகமான தான தர்மங்களை கொடுக்கக்கூடிய சீதேவியாக இருந்தார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தந்த செய்திகளை பார்க்கின்றோம். ஒரு தடவை மதீனா நகரிலே மிக கடுமையான வறுமை ஏற்படுகின்றது. சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே கடுமையான பட்டினி. அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிற்காக வேண்டி வெளியூரிலிருந்து மிகப்பெரிய வியாபார பொருட்களை பல ஒட்டகை நிறைய மதீனாவிற்கு கொண்டு வருகின்றார்கள். அந்த நேரத்திலே மதீனாவிற்கு நிறைய ஒட்டகம் நிறைய வியாபார பொருட்கள் எல்லாம் வந்திருக்கிறது என்பதை கேள்விப்பட்ட அந்நிய நாட்டை சார்ந்திருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் மதீனாவிற்கு வந்து விடுகின்றார்கள். வந்தவர்கள் கேட்கிறார்கள்: உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களே, இந்த பொருள் நீங்கள் எவ்வளவு விலைக்கு வாங்கிறீர்களோ அதை விட 5 மடங்கான லாபத்தை தருகின்றோம். இந்த பொருளாதாரத்தை எங்களுக்கு தந்துவிடுங்கள். கடுமையான பஞ்சம் என்ற காரணத்தினால் அந்த பஞ்சத்தை பயன்படுத்தி இந்த பொருளை வாங்கிவிட்டால் சந்தையிலே அதிகமான லாபத்தோடு விற்கலாம் என்ற நோக்கத்தோடு வியாபாரிகள் வந்திருக்கின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்திலே சொல்கின்றார்கள்: 5 மடங்கு அதிகமான லாபத்தை தாங்கள் தருவதாக சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் எனக்கு 5 மடங்கு தேவை கிடையாது, மாறாக 700 மடங்கு லாபத்தை நான் எதிர்பார்க்கின்றேன். அந்த 700 மடங்கு லாபத்தை உங்களால் தர முடியாது, தர மாட்டீர்கள். எனவே இந்த வியாபாரம் என்பது எனக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியிலே உள்ள வியாபாரம். இந்த வியாபார பொருட்களை முற்றிலுமாக அனைத்தையும் இந்த மக்களுக்காக, இந்த ஊரை சார்ந்திருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்காக நான் விநியோகம் செய்வதற்காக கொண்டு வந்திருக்கின்றேன் தவிர
வியாபார நோக்கத்தோடு இந்த பொருளாதாரத்தை நான் கொண்டு வரவில்லை என்பதாக உஸ்மான் சொன்ன அந்த செய்தியை பார்க்கின்றோம். ஒரு தடவை மதீனா நகரிலே வீரே ரூமா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கிணறு மதீனாவிலே இன்றளவும் இருக்கின்றது. அந்த கிணற்றுக்கு சொந்தக்காரனாக ஒரு யூதன் இருக்கின்றான். அந்த யூதன் அந்த கிணற்றிலிருந்து மக்களுக்கு தண்ணீரை அளவுக்கு அதிகமான விலை கொடுத்து விற்று கொண்டிருக்கின்றான். இந்த நேரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அந்த யூதனிடத்திலே சென்று பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள். எனக்கு அதிகமான தேவை இருக்கின்றது, இந்த கிணற்றுக்கு என்ன விலை கொடுக்க வேண்டுமோ அவ்வளவையும் நான் கொடுக்கின்றேன் என்பதாக சொல்லுகின்றார்கள். அந்த மனிதன் சொல்கின்றான், இல்லை இல்லை, இந்த கிணற்றின் மூலமாக அதிகமான லாபத்தை நான் சம்பாதிக்கின்றேன், எனவே கிணற்றை உங்களுக்கு விற்க முடியாது என்பதாக அவன் மறுத்து வருகின்றான். சில தினங்கள் கழிந்ததற்கு பின்பாக உஸ்மான் ரலியல்லாஹு அந்த யூதனிடத்திலே மீண்டும் செல்கின்றார்கள். இந்த கிணற்றினுடைய முழு கிரையும் என்னவோ அந்த தொகையை நான் தந்து விடுகின்றேன், ஆனால் அந்த கிரயத்தை தந்ததற்கு பின்பாக இந்த கிணறு ஒரு நாளைக்கு உனக்கு சொந்தம், மறுதினம் எனக்கு சொந்தம் என்பதாக மாதத்தினுடைய பாதி தினங்கள் எனக்கு சொந்தம், பாதி தினங்கள் உனக்கு சொந்தம் என்பதாக ஒப்பந்தம் பேசுகின்றார்கள். ஆனால் கிரயம் பேசுவதோ ஒட்டுமொத்த கிணற்றினுடைய விலையை பேசுகின்றார்கள். ஆனால் பங்கீடு செய்வதோ பாதி தினங்கள் எனக்கு, பாதி தினங்கள் உனக்கு என்பதாக அந்த யூதனிடத்திலே பேசும் நேரத்திலே அளவுக்கு அதிகமான ஆசைப்பட்ட அந்த யூதன் சம்மதிக்கின்றான். இந்த கிணற்றை நான் விட்டு விடுகின்றேன், ஆனால் ஒரு நாள் எனக்கு சொந்தம், மறுதினம் உங்களுக்கு சொந்தம் என்பதாக ஒப்பந்தம் பேசி முடிக்கப்பட்டு கிரயத்தை வாங்கிக் கொள்கின்றான். உஸ்மான் ரலியல்லாஹு தங்களுக்கு சொந்தமான அன்றைய தினத்திலே மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கமான அறிவிப்பை செய்கின்றார்கள். மதீனாவை சார்ந்த அத்தனை மக்களும் இந்த கிணற்றிலிருந்து தங்களுக்கு விரும்பிய அளவுக்குள்ள தண்ணீரை பிடித்துக் கொள்ளலாம், உபயோகப்படுத்திக் கொள்ளலாம், இந்த கிணறு பொதுவானது என்பதாக அறிவிப்பை செய்கின்றார்கள். உஸ்மானுடைய அந்த முறை வரும் நேரத்திலே மக்கள் தங்களுக்கு தேவையான தண்ணீரை குடித்துக் கொள்கின்றார்கள், பிடித்து வைத்துக் கொள்கின்றார்கள், ஒரு மாதத்திற்கு குடிப்பாட்டிக் கொள்கின்றார்கள். அன்றைய தேவை நிறைவு செய்வதற்கு பின்பாக யூதனுடைய முறை வரக்கூடிய அன்றைய தினத்திலே அந்த கிணற்றில் மதீனாவை சார்ந்திருக்கக்கூடிய யாரும் வருவது கிடையாது, தண்ணீர் வாங்குவது கிடையாது. அந்த யூதனுக்கு மிக கடுமையான நஷ்டம் ஏற்படுகின்றது. இந்த கிணற்றையே நம்பி அவருடைய வாழ்க்கையை அதிகமான கொள்ளையடித்து லாபம் அடித்து சம்பாதித்துக் கொண்டிருந்தான். ஆனால் இன்றைய தினத்திலிருந்து அவருடைய புலைப்பு இல்லாமல் போய்விட்டது என்பதாக வருத்தப்பட்டு கை செய்யப்பட்டவராக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு மீண்டும் வருகின்றார்கள். சகோதரரே, உங்களுக்கு வியாபாரம் இல்லை என்பதாக கேள்விப்பட்டேன், இந்த கிணற்றின் மூலமாக லாபம் இல்லை என்பதாக கேள்விப்பட்டேன். அப்படியானால் இந்த கிணறு பாதி விலைக்கு நான் வாங்கியிருக்கின்றேன், முழு கிரயத்தை கொடுத்தாலும் கூட பாதி தினம் எனக்கு சொந்தம், மாதத்தினுடைய மீதி பாதி நாள் உனக்கு சொந்தம் என்பதாக ஒப்பந்தம் செய்திருக்கின்றேன். ஆனால் உனக்கு லாபம் இல்லை என்பதாக வைத்துக் கொண்டால் அந்த கிணற்றினுடைய இன்னும் பாதி கிரயத்தை நான் உனக்கு தந்து விடுகின்றேன், அந்த கிணற்றை சொந்தமாக தருகின்றாயா என்பதாக கேட்க அந்த யூதன் சரியான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அந்த தொகையை வாங்கிக் கொள்கின்றான். உஸ்மான் ரலியல்லாஹு அந்த கிணற்றை வாங்கியதற்கு பின்பாக மதீனாவை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்காக அந்த கிணற்றை வக்ஃப் செய்து வருகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த கிணற்றை ஒட்டுமொத்த சமுதாயத்திற்காக அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் அர்ப்பணிக்கின்றேன், வக்ஃப் செய்து விடுகின்றேன். மக்களுக்கு இலவசமான முறையிலே இந்த தண்ணீரை வழங்குவதற்கு நான் இதை அர்ப்பணிக்கின்றேன் என்பதாக சொல்லி வழங்கி விடுகின்றார்கள். அந்த யூதனுக்கு கடுமையான ஏமாற்றமாக அது அமைந்து விடுகின்றது. அந்த பீர ரூமா என்பது மதீனா நகரிலே மிக மதுரமான, குடிப்பதற்கு இனிமையான ஒரு தண்ணீராக அந்த தண்ணீர் இருந்தது என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அடிக்கடி அந்த கிணற்றுக்கு செல்வார்கள், தங்களுக்கு தேவையான நீரை அருந்துவார்கள். அந்த நீர் குடிப்பதற்கு மிக மதுரமாக அமைந்திருக்கும் என்ற காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த கிணற்றுடைய தண்ணீரை விரும்பி குடிப்பார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அந்த கிணற்றை ஒட்டுமொத்த கிரயத்திற்கு வாங்கி சமுதாயத்திற்கு அர்ப்பணித்த மிகப்பெரிய தியாகியாக உஸ்மான் ரலியல்லாஹு இருக்கக்கூடிய அந்த வரலாறை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள்
தபூக் போர்க்களத்திலே மிகப்பெரிய கடுமையான வறட்சி, கடுமையான வறுமை. அந்த நேரத்திலே சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே பகிரங்க அழைப்பை விடுகின்றார்கள். தபூக் போருக்காக வேண்டி யார் உதவி செய்கின்றார்கள்? யாராவது அல்லாஹ்விற்காக கொடுப்பவர்கள் இருக்கின்றார்களா? அல்லாஹ் தஆலா அதற்கு பகரமாக நிறைய நன்மைகளை அல்லாஹ் தருவான் என்பதாக பகிரங்க அறிவிப்பை வெளியிடுகின்றார்கள். அந்த நேரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அந்த போருக்காக வேண்டி தங்களுடைய சொந்த செலவாக சொந்த பணத்திலிருந்து 100 ஒட்டகங்களை அந்த போருக்கு கொடுக்கின்றார்கள், 100 குதிரைகளை வழங்குகின்றார்கள். அதை போன்று பன்மடங்கான பொருளாதாரத்தை, தங்க காசுகளை அந்த போருக்காக வழங்கக்கூடிய நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த நேரத்திலே சொல்கின்றார்கள், தோழர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு எந்த பொருளாதாரத்தை கொடுத்தார்களோ அதற்கு பகரமாக அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டான், அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி விட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு பள்ளிவாசலுக்காக வேண்டி என்னென்ன தியாகங்களை செய்தார்கள் என்பதை பார்க்கும் நேரத்திலே மதீனா நகரினுடைய மஸ்ஜித் நபவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த பள்ளிவாசல் இடப்பற்றாக்குறை ஏற்படுகின்றது, நிறைய இடம் தேவைப்படுகின்றது. அந்த நேரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களை கிரயத்திற்கு வாங்குகின்றார்கள். கிரயத்திற்கு வாங்கியது மட்டுமல்ல, அந்த இடத்தை பள்ளிவாசலுக்காக ரத்து செய்கின்றார்கள். அந்த பள்ளிவாசலை விரிவாக்கம் செய்ய வேண்டும், மிக பிரமாண்டமான முறையிலே பள்ளிவாசலாக அதை கட்ட வேண்டும் என்பதாக முடிவெடுக்கும் நேரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு தன்னுடைய சொந்த பொருளாதாரத்தை அந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி வழங்கி மிகப்பெரிய விஸ்தரிப்பை செய்த கட்டுமான பணிகளை மேற்கொண்ட அந்த வரலாறுகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு தன்னுடைய இஸ்லாத்தை ஏற்ற காலத்திலிருந்து அவர்கள் உலகத்தை பிரியும் காலம் வரை அவர்கள் செய்த தியாகங்களுடைய அடிப்படையிலே ஒன்று, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அடிமைகளை உரிமையிட்டுக் கொண்டிருப்பார்கள். அவருடைய அந்த காலத்திலே அடிமைகளை வைத்துக் கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய செல்வாக்குள்ள மனிதனுக்கு அடையாளமாக இருந்தது. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு அடிமையை உரிமையிடுவார்கள். கிட்டத்தட்ட 2000 அடிமைகளை உரிமையிட்டிருக்கின்றார்கள் என்று வரலாற்றிலே சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்பட வேண்டுமானால் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே தங்களுடைய கௌரவத்தை பார்க்க மாட்டார்கள். அதை விட்டுவிட்டு தான் மிகப்பெரிய ஜனாதிபதி என்பதை விட்டுவிட்டு சஹாபா பெருமக்களை ஒன்றாக அமர்த்தி அந்த நேரத்திலே ஆலோசனை செய்வார்கள். மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்பட வேண்டும், இதற்கு என்ன செய்யலாம் என்பதாக மக்களுடைய கருத்தை, ஆலோசனைகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய மிகப்பெரிய பக்குவத்தை பெற்றிருந்தார்கள். மிகப்பெரிய ஆளுமைக்கு சொந்தக்காரர்களாக அவர் இருந்த வரலாறை பார்க்கின்றோம். கடைசி நேரத்திலே வீட்டினுடைய சிறையிலே அடைக்கப்படுகின்றார்கள். அந்த நேரத்திலே பாதுகாவலுக்கு இருந்த இவருடைய ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பிற்கு இருந்த அந்த பாதுகாவலர்கள் எல்லாம் கேட்கின்றார்கள், எதிரிகள் உங்களை தாக்குவதற்காக முன்னோக்கி வருகின்றார்கள், நாங்கள் அவர்களை தாக்கிவிடவா, விரட்டவா, அவர்களை கொல்லவா என்பதாக உத்தரவு கேட்கின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அந்த நேரத்திலே சொல்கின்றார்கள், தோழர்களே, யாரையும் அநியாயமான முறையிலே எந்த தாக்குதலுக்கும் ஆளாக்க வேண்டாம் என்பதாக உஸ்மான் சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்கின்றார்கள். பைஅத்தே ரிதுவான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒப்பந்தம் சமயத்திலே சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே சில செய்திகளை சொல்கின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த சபையிலே உஸ்மான் ரலியல்லாஹு இருக்கவில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவர்கள்தான் இவர்களை வேறு நிமித்தமாக தன்னுடைய மகனார் உடல்நிலை சரியில்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், வியாதியால் படுத்த படுக்கையாக இருக்கின்றார்கள், அவர்களை கவனிப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள். நீங்கள் செல்லுங்கள், என்னுடைய மகனாரை கவனித்துக் கொள்ளுங்கள், உடைய துணைவியாரை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி அனுப்புகின்றார்கள். அப்படி சொல்லி அனுப்பிய அந்த நேரத்தில் தான் நிர்பந்தமான முறையிலே ஒப்பந்தம் நடைபெறுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒப்பந்தம் செய்யும் நேரத்திலே சஹாபா பெருமக்கள் ஒவ்வொருவராக வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் எதை சொன்னாலும் உங்களுக்கு கட்டுப்படுகின்றோம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது கையிலே சஹாபா பெருமக்கள் தம்முடைய வலது கையினால் பையத் செய்து கொள்கின்றார்கள், உடன்படிக்கையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில்
உஸ்மான் இல்லாத காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்கின்றார்கள். தங்களுடைய இடது கையை உஸ்மானுடைய கையாக பயன்படுத்தி, உஸ்மான் இந்த மஜ்லிஸிலே இல்லாத காரணத்தினால் என்னுடைய கையை அவருடைய கையாக நினைத்து, என்னுடைய வலகையை என்னுடைய கையாக நினைத்து நான் ஒப்பந்தம் செய்கின்றேன். இந்த சபையிலே உஸ்மான் இருந்திருந்தால் இந்த ஒப்பந்தத்தை செய்திருப்பார்கள் என்பதாக ஒப்பந்தம் செய்த மிகப்பெரிய வரலாறை பார்க்கின்றோம். ஆரம்ப காலகட்டத்திலே ஜும்மாவினுடைய நேரம் வந்துவிட்டால் ஜும்மாவினுடைய பாங்கு சொல்லப்பட்ட உடனேயே குதுபா ஆரம்பமாகிவிடும். சுன்னத் தொழுவதற்கான நேரம் கிடையாது என்ற ஒரு காலம் இருந்தது. ஒரு தடவை உமருடைய காலத்திலே குத்துபா நடைபெறுகின்றது. ஒரு மனிதர் எழுந்திருக்கின்றார், எழுந்து கேட்கின்றார், ஜனாதிபதி அவர்களே, சுன்னத் தொழுவதற்கு அனுமதி கிடையாதா? பாங்கு சொன்ன மாத்திரத்திலே குத்துபா ஓதுகின்றீர்களே என்பதாக எழுந்து கேட்கின்றார்கள். உமர் சொல்கின்றார்கள், அதற்கான அவகாசம் கிடையாது. பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் தொழுகையினுடைய செயல்கள் ஆரம்பமாகிவிடும் என்பதாக சொல்கின்றார்கள். இந்த செயலை மாற்றியது உஸ்மானுடைய காலத்தில்தான் மாற்றம் செய்யப்பட்டது என்பதை வரலாற்றிலே பார்க்கின்றோம். 2 பாங்கு என்று சொல்லக்கூடிய அந்த நடைமுறையை குத்துபாவிற்கு முன்பாக சொல்லப்படக்கூடிய அந்த பாங்கு தொழுகைக்கான ஆரம்பத்திலே 12 மணிக்கு சொல்லக்கூடிய அந்த பாங்கு என்பதாக 2 பாங்காக பிரித்து தந்தது உஸ்மானுடைய ஆட்சி காலத்தில் தான். ஆரம்ப காலகட்டத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேருமே ஜனாதிபதியாக வருகின்றார்கள். அந்த நேரத்திலே மெம்பர் படி என்பது இருக்கக்கூடிய படியை விட்டு இன்னொரு படியை அதிகப்படுத்துகின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதிகப்படியாக 4 படி என்பது 5 படியாக ஆக்குகின்றார்கள். இவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான பாதம் எங்கே பட்டதோ அந்த இடத்திலே தன்னுடைய அமரும் இடத்தை ஆக்கிக் கொள்கின்றார்கள். சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், நான் நபி கிடையாது, நபியுடைய அந்தஸ்திற்கும் வர முடியாது, எனவே அவர்களை விட நான் கம்மியான் என்பதை காண்பிப்பதற்காக அடுத்த படியை நான் தயார் செய்தேன் என்பதாக சொல்கின்றார்கள். உமர் அடுத்ததாக இன்னொரு படியை செய்கின்றார்கள். 5 படி என்பது 6 படியாக மாறுகின்றது. அவர்கள் சொல்கின்றார்கள், ஜனாதிபதி அபூபக்கருடைய அந்த அந்தஸ்து எனக்கு கிடையாது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்தும் எனக்கு கிடையாது, அதைவிட கம்மியானவன் தான் நான் என்பதாக அந்த அடுத்த படியிலே அபூபக்கருடைய கால் பதிந்த அந்த படியிலே இவர்கள் அமர்ந்து கொள்கின்றார்கள். உஸ்மானுடைய ஆட்சி காலம் வரும் நேரத்திலே இந்த 2 படிகளையும் அகற்றிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எந்த படியிலே அமர்ந்தார்களோ அதே படியிலே அமர்ந்தார்கள். அமர்ந்துவிட்டு மக்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே, நான் இந்த படி அல்ல, இதைவிட உயர்ந்த படியிலே அமர்ந்தாலும் சரிதான், என்னை பார்த்து நபி என்பதாக யாரும் சொல்ல மாட்டார்கள். இந்த படியிலே நான் அமரும் காலமெல்லாம் என்னை பார்த்து அபூபக்கருடைய அந்தஸ்து இருக்கின்றது என்பதாக என்னை சொல்ல மாட்டார்கள். உமர்லாவுடைய அந்தஸ்து எனக்கு வந்துவிட்டது என்பதாக யாரும் சொல்ல மாட்டார்கள். எனவே என்னுடைய அந்தஸ்து என்பது அந்த 3 விட கம்மியான ஒன்றுதான். இருந்த போதிலும் படியை செய்து கொண்டே போனால் கியாமத் வரும் நேரங்களிலே கிப்ரா அந்த மிம்பர் படி என்பது வெகு தொலைவிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் ஏற்பட்டுவிடும் என்பதாக மார்க்கத்தினுடைய நிறைய விஷயங்களிலே மாறுதல்களை கொண்டு வந்தவர்கள் ஹஜ்ரத் உஸ்மானுடைய வாழ்க்கை என்பதை அந்த கவனத்திலே வைக்க வேண்டும். எனவே அவர்கள் எந்த சேவைத்தனமான வாழ்க்கையை உலகத்திலே வாழ்ந்தார்களோ, குறிப்பாக தான தர்மங்களை செய்யும் விஷயங்களே முன்னோடியாக வாழ்ந்தார்களோ, அந்த முன்னோட்டமான பாதையை நாமும் தேர்ந்தெடுத்து நம்முடைய ரோல் மாடலாக, நம்முடைய முன்மாதிரியான சிறந்த மனிதனாக, சிறந்த சஹாபியாக, சிறந்த ஜனாதிபதியாக அவர்களை தேர்ந்தெடுத்து அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய தௌஃபீக்கை விட்ட செய்திகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே கஅபாவை தவாஃப் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய, ஹஜ் செய்யக்கூடிய நற்பாக்கியம் பெற்ற இருந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாளில் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவை ஜியாரத் செய்வதோடு அவர்களை கனவிலையும் நினைவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய நற்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாளில் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.